நம்முடைய முன்னாள் கவர்னர் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கார். மேடம் வணக்கம். 3 நாள் கழித்து விஜய் விளக்கம் கொடுத்திருக்கார். அவருடைய விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? அரசு பழிவாங்கிறதா குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இல்ல, இது ஒரு தாமதப்பட்ட காணொலியா இருந்தாலும் இது தேவையான காணொலின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலையிலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் களம் ஒரு மாதிரி ஒரு சார்ந்த அரசியல் களமாக அதை மாற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருப்பதையும் போலவே தெரிகிறது. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அப்புறம் சகோதரி கனிமொழி அவர்கள், அப்புறம் ராசா அவர்கள் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி அவர்களோட விஜயோட தொண்டர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் அங்க மாவட்ட தலைவர்கள், அந்த மாவட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டாகிவிட்டது. அருணா ஜெகதீசன், மரியாதைக்குரிய மாண்புமிகு அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதிபதியா இருந்தா கூட அவங்க அந்த விசாரணை செய்யும் போது அந்த கருத்துக்களை கேட்டுக்கொள்ளணுமே தவிர அவங்க கருத்துக்களை பகிரக்கூடாது. ஆனா அவங்க நீங்க இந்த காணொலியில நான் டிவில பாத்துக்கிட்டு இருக்கேன், விஜய் வெளியே கையை ஆட்டியிருக்கணும், இந்த இடத்துல அவர் சீக்கிரம் வந்திருக்கணும் அப்படின்னு அவங்களே சில முடிவுக்கு வராங்க. இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது விஜய் என்ன நினைத்திருக்கலாம் என்றால், ஏன்னா பாத்தீங்கன்னா 2 வகையிலும் பதிவு வருது சோசியல் மீடியால. விஜய்க்கு ஆதரவாகவும் வருது, விஜய்க்கு எதிராகவும் வருது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக வர்றவங்களை மட்டும் கைது செய்துட்டு மற்றவர்களே என்ன வேணாலும் பேசுங்கன்னு விட்டுடுறாங்க. இந்த களம் இப்படி இருக்கிறதுனால களங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கிறார். தாமதமான கூட இந்த காணொலி அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு பக்க பலமாகவும் ஊக்கத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல வைக்கப்படுற இந்த குற்றச்சாட்டு, இன்னொரு குற்றச்சாட்டு, எதுக்கு இதுல என்டிஏ ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டிருக்கு? இதை வச்சு சிபிஐக்கு கொண்டு போய் பாஜக விஜயை மிரட்டிரும் அப்படின்னு திரு செல்வப்பிரதை உள்ளிட்டவங்க எல்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, இது ரொம்ப தவறான கருத்து. அதாவது உண்மையே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாங்க எல்லாம் அங்க போகும்போது அதுக்கு முன்னாலேயே தலைவர்கள் எல்லாம் போனோம். ஆக அங்க கருத்துக்கள் மாறி மாறி வருகிறது. இங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரசாங்கம், தமிழக அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற அந்த கமிஷன்ல முழுமையான தீர்வு வெளியே வருமான்னு தெரியல. இதான் முதல் தடவை ஒரு அரசியல் கட்சி குழு அமைப்பது, முதல் தடவை இல்ல. எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அப்ப அரசியல் கட்சிகள் குழு அமைத்து மக்கள்கிட்ட இன்னும் விவரமா கேட்டறிகிறது எப்பவும் நடக்கும் ஒன்றுதான். அதனால எப்ப பார்த்தாலும் நாங்க உண்மையை கொண்டு வருவதற்கும் மக்களுக்கு ஆதரவா இருக்கும்னு நினைக்காம எப்ப பார்த்தாலும் பாஜக மிரட்டுறதுன்னு செல்வ பிறந்தைகள் சொன்னார்னா அவர் மிரண்டு போயிருக்கிறாருன்னு அர்த்தம். நன்றி டாக்டர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தாமதமாக வந்தாலும் அவருடைய ரசிகர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு அந்த வீடியோ பற்றின பார்வைகளையும் வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.